Indra. B. Abhinaya. B. Abhinaya. A. B. Aziz. Yes. Sajin Bino. Yes. B. Shalini. C. Abhinesh. B. Dennis. T. Yes. Anis. U. B. Ali Siva. Abhinesh. P. Yatsini. A. Ashwini. B. Reshma. C. Siddhartha. Agilan. DS Division or Dinesh. Young Sumit. J. Arsiva. M. Vaisali. M. Subhas. அடுத்ததாக ஊக்கமை சார்ந்து சி அதாவது குறைந்த அளவில் வரும் சந்தர்ப்பம் ஊக்கமை சார்ந்து வரும் சி அரவிந்த் சி அபிஷேக் ஆர் ரஞ்சித் எஸ் சந்தோஷ் எஸ் அனந்தகுமாரன் செய்தியை ஏற்றி எழுதி
C.A. Abisa. B.J. Adya. L. Vaishnavi. A. Arya. R.E. Jayalakshmi. A. Arya. S. Akshana. W.S. Vinod. P.S. Prasad. K. Sharji. C.V. Reddy. N.C. Ajit. T. Mangesh. S.K. Anish Kumar. C.A. Sanjeev. P.M. Helpa. P.S. Vichira. R.K. Anissa. M. Priyanka. W. Monica. R.K. Abisa. C.R. Danya. C.R. Danya. P.S. Akshaya. Yes, Kokila. Yes, Srimati. W.S. Vinita. R. Siddhan. Yes, Saranya. D. Agila. C.R. Srimati. அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். 54வது ஆண்டு விழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நல்ல வேளையில் இன்றைய தினம் சமய வகுப்பு மாணவ மாணவியருக்கான பண்பாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பரிசளிப்பு விழாவில் எங்களுடைய அழைப்பினை ஏற்றுக்கொண்டு சிறப்பித்து தந்த ஐயா K.S. முருகன்ஜி RSS ஜில்லா பிரசாத் பிரபு அவர்களுக்கு எங்களுடைய கருணைப்பதி அறக்கட்டளையின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அறக்கட்டளையின் தலைவர் அவர்களுக்கு இந்த பொன்னாகையை போர்த்தி சிறப்பிப்பார்கள். மேலும் நமது கருணைப்பதியின் நினைவு பரிசாக நமது கருணைப்பதியும் மணிமண்டபம் சேர்ந்த இந்த ஒரு சிறிய அன்பளிப்பினையும் தலைவர் அவர்கள் வழங்குவார்கள். சமய வகுப்பு என்னும் ஒரு பெரிய
நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்பெரும் மரியாதைக்கும் உரிய திரு சோமசுந்தரராஜ் ஆசிரியர் அவர்களுக்கு எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு எங்களுடைய அறக்கட்டளையின் தலைவர் அவர்கள் பொன்னாடை மூர்த்தி கௌரவிப்பார்கள். கருணை பணி நிகழ்ச்சியிலே தலைமையாக கொண்டிருக்கின்ற தலைவர்களே மற்றும் இந்த பகுதியை சேர்ந்த இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சகோதரிகளே சகோதரர்களே, என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு முதன்முதலாக என்னுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இதற்கு முன்னால் நான் இந்த மேல்புறம் ஒன்றியத்தினுடைய சங்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கும்போது பல முறை இந்த பகுதிக்கு வந்திருக்கின்றேன். பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கின்றேன். பல்வேறுபட்ட சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் போது, நம்முடைய மதத்திற்கெல்லாம் பிரச்சனை ஏற்படும் போது இந்த தர்மகர்த்தாவிடம் சில வழிகாட்டுதல் முறைப்படி நாங்களும் குடிச்சல் பகுதியை சேர்ந்த செல்லமனாட்சி அவர்களும் நாம் சேர்ந்து இந்த வருகை தருவது. ஆக இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிர்வாக குழுவினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல நினைக்கின்றேன். பகவத்கீதையிலே ஒரு ஸ்லோகம் வருகின்றது. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாம் யுகே யுகே என்று சொல்வார். இதனுடைய பொருள் பரித்ராணாய சாதுனா, நல்லோர்களை காப்பதற்கும் ஒடுக்கப்பட்டவர்களை காப்பதற்கும் தீண்டத்தகாதவர்களை காப்பதற்கும் பரித்ராணாய சாதுனா என்பதற்கு இதுதான் பொருள். விநாசாய துஷ்கிருதம், தீயவர்களை அழிப்பதற்கும் கொடுமை செய்வர்களை அழிப்பதற்கும் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, இந்த தர்மத்தை, இந்த சனாதன தர்மத்தை நன்கு நிலைநிறுத்துவதற்காக நான் அவதரிப்பேன் என்று அண்ணன் சொல்கிறார். அந்த வழியிலே அவதரித்தவர் தான் ஐயா வைகுண்டசாமியை போன்றவர்கள், கேரளாவிலே நாராயண குருவை போன்றவர்கள், சட்டம்பி சாமியை போன்றவர்கள், வல்லாரை போன்றவர்கள். இவரை பற்றியெல்லாம் சொல்லலாம். ஆக ஐயா வைகுண்டர் ஒருவர் மட்டும் இல்லாவிடில் கன்னியாகுமரி மாவட்டம் கன்னி மேல் மாவட்டமாக மாறியிருக்கு. எல்லாம் மதமாற்றம் நடந்திருக்கு. ஐயாவுடைய சிறப்பு வழிகாட்டுதலின் படிதான் இப்போது அகஸ்தீஸ்வரம் கோவாய் பகுதியை சேர்ந்த மக்கள் மதம் மாறாமல் இருப்பதற்கு காரணம் ஐயா வைகுண்டனுடைய அந்த முயற்சி தான் அந்த காரணம். இந்த கல்குளம் பிரபலோடு பகுதி மதம் மாறுவதற்கு காரணமாக இருக்கிறது. அதனுடைய அந்த சுற்றுப்பயணம் மிக கூடுதலாக அமையவில்லை என்ற காரணத்தினாலே இந்த குளவங்கோடு பகுதி அதிகமாக மதமாற்றத்தை சந்திக்க நேர்ந்தது. ஆக குளவங்கோடு பகுதியும் கல்குளம் பகுதி தாலுகாவை சேர்ந்தவர்கள் எல்லாம் தெற்கன் திருவாரூர் என்று சொல்வார்கள். இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் எல்லாம் மதமாற்றம் என்று சொல்லக்கூடிய சுனாமி அடித்த போது கூட அகஸ்தீஸ்வரம் கோவாலை சேர்ந்தவர்கள் எல்லாம் இன்று மதமாறாமல் இந்துக்களாக இருப்பதற்கு முழு முதல் காரணம் ஐயா வைகுண்ட சுவாமி தான். அதை ஆகவே வைகுண்ட சுவாமி ஒருவர் இல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டம் கிறிஸ்தவர்களுடைய மாவட்டம், அதாவது கன்னி மேரி மாவட்டமாக மாறியது. ஆக இந்த நிகழ்ச்சி வாயிலாக தர்மத்தை காப்பதற்காக ஐயா வைகுண்டர் அவதரித்தார். அதே போன்று இந்த தர்மத்தை காப்பதற்காக நாம் ஒவ்வொருவரும் இந்த தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய என்பதை போன்று இந்த தர்மத்தை காப்பதற்காக ஐயா வைகுண்டரை போன்று நாம் எல்லாரும் நல்ல குருவை அறவுகளை நன்கு படிக்க வேண்டும், அகிலத்திரட்டை படிக்க வேண்டும், பல்வேறு விஷயங்களை நம்முடைய மதத்தினுடைய, நம்முடைய சித்தாந்தத்தினுடைய, நமது புதிய வழிபாட்டு ஐயா சொல்லி தந்த வழிபாட்டு முறையை நமக்கு உணர்ந்து, இந்த வழிபாட்டு முறை என்பது தத்துவமசி என்று சொல்வார்கள். உபநிஷ